வணக்கம் ஜெகன். ஸோ பேக் டெஸ்டிங் பண்ணாத ட்ரேடரே கிடையாது இப்போ உள்ள உலகத்தில். பேக் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு 3 மாதமோ இல்லை 6 மாதமோ கழிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா பேக் டெஸ்டிங் எதுவுமே மேட்ச் ஆக மாட்டேங்குது, பேக் டெஸ்ட் பண்ணி வேஸ்ட்டு, நம்ம ஃபார்வர்ட் டெஸ்டிங் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பேக் டெஸ்ட் பண்ணதில் சயின்டிஃபிக் மெத்தட் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், எப்படி பண்ணால் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? சரி. ஸோ டிஸ்க்ளைமர். ஸோ எது பண்ணுறதுக்கு முன்னாலும் நீங்கள் என்ன பண்ணால் தீர விசாரித்து அனலைஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுங்க. அப்படி இல்லாட்ட செபி ரெஜிஸ்டர்ட் பீப்புள் யாராக இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். ரைட்டுங்களா? ரைட். சரி. ஸோ பேக் டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமாக ஒன்று எடுப்பாங்க, அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் சின்ன சின்ன ட்வீக் பண்ணுவாங்க. கொஞ்சம் இப்போ 9:20க்கு ப்ராஃபிட் வரலைன்னா 9:21 அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9:20 30 செகண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் மாற்றுவாங்க. இப்படியே நீங்கள் ட்ரெண்ட் ஃபாலோயிங்காக இருக்கட்டும், இல்லை குவான்டிட்டி அனாலிசிஸாக இருக்கட்டும், கொஞ்சம் ட்விக் பண்ணி அதிகமான ப்ராஃபிட் கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் மோஸ்ட் ட்ரேடர் பண்ணுறது. அதாவது பீட்டர்னு ஒரு ட்ரேடர் ஃபேமஸ். அவர் சொல்லுவார், நீங்கள் டேட்டாவை டார்ச்சர் பண்ண உங்களுக்கு என்ன தேவையோ அது காட்டும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ நீங்கள் ட்வீக் பண்ணி நீங்கள் ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொண்டு வரீங்க. அந்த பெஸ்ட் ரிசல்ட் மேட்ச் ஆகாது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன கேள்வி கேட்பீங்கன்னா, நான் ட்வீக் பண்ணது கரெக்டாக சரியா தப்பா அப்படின்னு தான் நீங்கள் கேட்பீங்க. ரைட்டுங்களா? அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன். ஸோ எவ்வளோ தூரம் ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸ்டாண்டர்ட் எரர்னு பேர் மேத்தமெட்டிக்கலில். அது 1/√n. நீங்கள் எத்தனை சாம்பிள் எடுக்கிறதுங்கிறது இங்கே என்ன மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா ஸோ உங்களோட பேக் டெஸ்டிங் சிஸ்டமில் எவ்வளோ எரர் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லணும். சரிங்களா? ஸோ 1/√n. ஓகேங்களா? ஸோ இந்த லாஜிக் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாம்பிள் வச்சுருந்தீங்கன்னா 100% எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்வீட் பண்ணுறீங்க, பண்ணல, நம்பர் ஆஃப் சாம்பிளை வச்சே நீங்கள் ஓரளவுக்கு என்ன சொல்லலாம்னா இந்த சிஸ்டம் எவ்வளோ தூரம் எரர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 4 சாம்பிள் வச்சிங்கன்னா 50% நடக்க வாய்ப்பு இருக்குது. 9 சாம்பிள் ஏன் இதெல்லாம் அப்படி எடுத்துருக்கேன்னா 1 4 9 எடுத்துக்கன்னா இதெல்லாம் ஸ்கொயர் ரூட்டில் இருக்கு இல்லையா, அதனால நான் அப்படி எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 25 சாம்பிள் வந்தாலே 20% எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் பார்த்தாரு, அமீப்ரோக்கோட டெஸ்ட் பண்ணியிருக்கேன் நான், எனக்கு பையிங் சிஸ்டம் சூப்பர் ரிசல்ட் இருக்குது, நீங்களே பாருங்கள், ஷார்ப் ரேஷியோ நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குன்னு சொன்னார். அவரோட சாம்பிள் எடுத்து பார்த்தா 5 ரெக்கார்டு தான் இருக்குது. 5 சாம்பிளுக்கு 50% தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். மோர் சாம்பிள் பார்த்திங்கன்னா ரிலேபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கர்வ் ஃபிட்டாக இருக்கலாம், நீங்கள் நிறையா ட்வீக் பண்ணியிருக்கலாம், நிறையா சாம்பிள் வச்சுருந்தீங்கன்னா அது நிறையா வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது 100 சாம்பிள் வச்சாலே உங்களுக்கு 10% நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னுடைய பெட்டு பார்த்தீங்கன்னா 225, ஒரு 200 சாம்பிள்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.7. ஏன் சொல்கிறேன்னா, ஏன் 10,000 சாம்பிள் எடுக்க முடியாதுன்னா நமக்கு அவ்வளோ டேட்டா இல்லை. நம்ம எக்ஸ்பைரி டேட்டான்னு எடுத்துட்டிங்கன்னா கடந்த 2 வருஷத்தில் நிறையா எக்ஸ்பைரி டேட் மாற்றிருக்கிறதுனால நம்மளால் 10,000 சாம்பிள்லாம் போக முடியாது. போனாலும் குட்டு தான். ஆக்சுவலாக எவ்வளோ தூரம் சாம்பிள் அதிகமாக போகிறீங்களோ அவ்வளோ தூரம் எரர் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அவ்வளோ தூரம் சாம்பிள் போகிறதுக்கு நமக்கு டேட்டா வேணும் இல்லையா? ஏன்னா எக்ஸ்பைரி டேட்டை வேறு மாற்றிக்கிட்டே இருக்காங்க, ரூல்ஸை வேறு மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200 சாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ 2 இயர்ஸ்க்கு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 104 எக்ஸ்பைரி இருக்குது. கரெக்டாக? நிஃப்டிக்கு 102, நிஃப்டிக்கு 52, சென்செக்ஸுக்கு ஒரு 52, 104. 2 வருஷத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 208 வருது. ஸோ இந்த இடத்துல 6.7% எரர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த இதில் செட்டில் ஆகிடலாம். ஸோ நீங்கள் எது பேக் டெஸ்ட் பண்ணாலும் ஓரளவுக்கு சாம்பிள் சைஸ் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இதுதான் நம்பர் 1 ரூல். அதுதான் நான் பார்ப்பேன். ரைட்டுங்களா? ரைட். ரெண்டாவது என்னென்னா, ஒரு நாளைக்கு 600 ரூபா ப்ராஃபிட் வர்றாப்புல பார்த்துக்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாடலுக்கு, ஒரு செல்லுக்கு, ஒரு ட்ரேடுக்கு 600 ரூபா இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இதை நான் திருப்பி நீங்கள் வீடியோவில் கேட்டுகிட்டே இருப்பீங்க. அது என்னங்கிறது உங்களுக்கு போக போக இன்னும் நல்லா புரியும். 600 ரூபாய்க்கு கீழே போச்சு அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா உங்களால் அதை ரியலைஸ் பண்ண முடியாது. அப்போ ஸ்லிப்பேஜஸ் இருக்குது, ஆப்ரேஷனல் காஸ்ட் இருக்குது, எக்கச்சக்க காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க. இதெல்லாம் அகாமடேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, சில பேர் அந்த 600 ரூபா ப்ராஃபிட்டை கொண்டு வந்துருவாங்க. அப்போ அது நல்ல சிஸ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த நல்ல சிஸ்டமாக இருக்காது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 200 நாளைக்கு டெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 ரூபா ப்ராஃபிட், 100 ரூபா லாஸ், 100 ரூபா ப்ராஃபிட், 100 ரூபா லாஸ் கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். அப்போது ஆவரேஜாக பார்க்கும்போது அது 600 ரூபான்னு இருக்கும். ஆனால் இதை எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கணும். எல்லா நாளுக்கும் ப்ராஃபிட் கொடுத்துருக்கணும். எனக்காவது ஒரு நாள் ஒரு 1,00,000 ரூபாய் இல்லை 50,000 ரூபாய் கொடுத்ததுன்னா ஆவரேஜாக பார்க்கும்போது என்ன ஆயிரும்னா அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஒரு உதாரணத்தில் எடுத்திங்களா, ஒரு 10th ஒருத்தர் மார்க் எழுதுறாரு. ஸோ மேக்ஸில் மட்டும் 100 வாங்குறாரு.
மேக்ஸில் 100 வாங்குறாரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழில் 100 வாங்குறாரு, மித்ததெல்லாம் ஜஸ்ட் பாஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா வேகமாக ஏறிடும், ஓரளவுக்கு டீசெண்டாக மாறிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா இதுலேயும் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் அவர் மார்க் வாங்கல இல்லையா? அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு வந்து 2 ட்ரேடை சூப்பர் ப்ராஃபிட் உள்ள ட்ரேடை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஒரு வருஷத்தில் 2 சூப்பர் ப்ராஃபிட் உள்ள ட்ரேடை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணாலே மற்ற நாளைக்கு இது நல்லா கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சிடும். அப்போ 2 வருஷத்துக்கு 4 ட்ரேடை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா கூட ப்ராஃபிட் வராது. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் ஃப்ளூக்கில் வந்து சூப்பர் ப்ராஃபிட் வந்துடும். அந்த ப்ராஃபிட்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அப்படி ரிமூவ் பண்ணி உங்களுக்கு நல்லா வந்தது அப்படின்னு சொன்னோம்னா வந்துட்டு உங்களுக்கு பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ப்ராஃபிட்டை ரிமூவ் பண்ண விட்டு உங்களுக்கு 600 ரூபாய் 500 ரூபாய் வருதுன்னு சொன்னோம்னா வந்துட்டு அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா எல்லா நாளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக தான் இருக்கும். ஸோ அதை தாங்க நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா வந்துட்டு 1/√10 போட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர் மேத்தமெட்டிக்கலி அது கிட்டத்தட்ட சாம்பிள் சைஸ் 200 இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. டாப் 2% ப்ராஃபிட்டை ரிமூவ் பண்ணிங்கன்னு சொன்னதுனால உங்களுக்கு வந்து பிக் சாம்பிள் சைஸு டேட்டாவை நீங்கள் டார்ச்சர் பண்ணாலும் அது நல்லா வருதுன்னா அது குட். 2% ரிமூவ் பண்ணுங்கள், உங்கள் பேக் டெஸ்ட் நல்லா நடக்கிறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. இதை தான் நான் பண்ணுறேன். இது எல்லா விஷயமும் நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரில் பண்ண முடியாது. அதனால் நானாக ஓனாக பைத்தான்லேயும் ஆரக்கிள் இந்த இதுலேயும் நான் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னோடய சிஸ்டம் எப்படி இருக்குது, நான் எப்படி டிசைன் பண்ணுறேன், பேக் டெஸ்டிங் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குதுன்னா நீங்கள் சென்னையில் ஜூன் 14ஆம் தேதி வந்து பயிற்சி வகுப்பு நடக்குது, அதில் வந்து கலந்துக்கலாம். தேங்க்யூ.